வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல நாம என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும், எவ்வளவுதான் அறிவாளியா இருந்தாலும், ஒரு முக்கியமான விஷயம் இல்லன்னா நம்மளால உச்சாணி கொம்ப தொடவே முடியாது. அது என்ன தெரியுமா? பேச்சு. ஆமாங்க. ஒரு சாதாரண மனுஷன நாடாளும் மன்னனா மாத்துறதும் பேச்சுதான். அதே நேரத்துல ஒரு பெரிய சக்கரவர்த்திய ஒண்ணுமில்லாம ஆக்குறதும் பேச்சுதான். வரலாற்ற கொஞ்சம் புரட்டி பாருங்க. உலகத்தை ஆட்டி படைச்ச பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் பெரிய அழகா இருந்தாங்களா? இல்ல. அவங்க கிட்ட அல்ல அல்ல குறையாத பணம் இருந்ததா? அதுவும் இல்ல. ஆனா அவங்க கிட்ட ஒரு காந்த சக்தி இருந்துச்சு. அதுதான் அவங்களோட வார்த்தை ஜாலம். நீங்க எவ்வளவு பெரிய மேதையா வேணா இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட இருக்கிற அறிவ 4 பேருக்கு புரியிற மாதிரி, அவங்க மனச தொடுற மாதிரி பேச தெரியலனா, உங்க அறிவு காட்டுல காஞ்ச நிலா மாதிரி யாருக்கும் பயன்படாம போயிடும். இன்னைக்கு நேத்து இல்லங்க. 2300 வருஷத்துக்கு முன்னாடியே சாணக்கியர் அப்படிங்கிற ஒரு மகா புத்திசாலி சந்திரகுப்தன் அப்படிங்கிற ஒரு சாதாரண பையனை பிடிச்சு அவனுக்கு ராஜதந்திரங்களை சொல்லிக் கொடுத்து அகண்ட பாரதத்துக்கே சக்கரவர்த்தியாக்கினார். சாணக்கியர் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தது வெறும் வில்வித்தையும் வாள் சண்டையும் மட்டும் இல்லைங்க. அதைவிட சக்தி வாய்ந்த வார்த்தை சண்டை. சாணக்கியர் அவரோட அர்த்த சாஸ்திரத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு. உலகத்தை ஆள நினைப்பவன் முதலில் தன் நாவை ஆள வேண்டும். ஏன்னா நாக்குங்கிறது எலும்பில்லாத ஒரு சிறிய தசைதான். ஆனா அது உருவாக்குற தாக்கம் ஒரு பிரம்மாண்டமான போரை விடவும் ரொம்ப வலிமையானது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த மகா ஞானி சாணக்கியர் சொன்ன பேசும் கலைக்கான 7 ரகசிய விதிகள். இந்த 7 விதிகளையும் நீங்க கத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க ஆபீஸ்ல உங்க பாஸ் உங்கள மதிப்பாரு. உங்க வீட்ல உங்க வார்த்தைக்கு தனி மரியாதை கிடைக்கும். ஒரு மேடையில ஏறி நின்னு பேசினா கைத்தட்டல் காது கிழியும். முக்கியமா உங்கள சுத்தி இருக்கிற யார வேணாலும் உங்க வசப்படுத்தலாம். தயாரா இருங்க. இது வெறும் வாசிப்பு இல்ல, உங்களுக்கான மேடை பேச்சு பயிற்சி. வாங்க அப்படியே சாணக்கியரின் ராஜசபைக்குள் நுழைவோம். விதி 1. கேட்பதே பாதி பேச்சு. முதல் விதி இதுதான் நண்பர்களே. இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஆணிவேர். நாம ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஜெயிக்கலும்னா முதல்ல நம்ம கிட்ட இருக்க வேண்டியது நல்ல நாக்கு இல்லைங்க, கூர்மையான காதுகள். உலகத்தில் இருக்கிற ஒரு சிறந்த பேச்சாளன் என்பவன் முதலில் ஒரு சிறந்த கேட்பவனாக இருக்க வேண்டும். இதுதான் சாணக்கியரோட ஃபர்ஸ்ட் ரூல். ஆனா இன்னைக்கு நம்மள பல பேர் என்ன பண்றோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து ரொம்ப ஆர்வமா எதையோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கோம்? அடே அப்பா, இவன் எப்ப பேசி முடிப்பான், இவன் எப்படா கேப் விடுவான், நாம எப்ப நம்ம கதைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கோம். அவன் பேசிட்டே இருக்கும்போதே நாம அடுத்து என்ன பேசணுங்கிற டயலாக மனசுக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். இது மிகப்பெரிய தப்பு நண்பர்களே. எதிராளிய மதிக்காத ஒருத்தன் என்னதான் பெரிய வித்துவானா பேசினாலும் அவன் பேச்சை யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. சாணக்கியர் அவரோட அர்த்த சாஸ்திரத்துல ரொம்ப ஆழமா ஒரு ரகசியத்தை உடைக்கிறார். எதிராளி என்ன சொல்கிறான் என்பதை கூர்ந்து கவனி. அவன் பேசும் வார்த்தைகளில் இல்லை, அவன் மனதின் ஓட்டத்தில்தான் உண்மை ஒளிந்திருக்கும். அதாவது ஒருத்தன் வாயால பேசுறது எல்லாமே உண்மைன்னு சொல்ல முடியாது. ஆனா அவன் எதை நோக்கி பேசுறான், அவனோட பாடி லாங்குவேஜ் என்ன சொல்லுதுன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா அவனோட உண்மையான எண்ணம் என்ன, அவன் உங்களை ஏமாத்துறாமா இல்ல உண்மையாவே உங்ககிட்ட பேசுறானான்னு அவனோட மன ஓட்டத்தை நீங்க ஈஸியா படிச்சிடலாம். இனிமே நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க பேச ஆரம்பிக்கும் போது உங்க மொபைல் போனையோ இல்ல வேற எங்கேயோ வேடிக்கை பார்க்காதீங்க. அவங்க கண்ணை நேரா பார்த்து உங்க முழு கவனத்தையும் அவங்க மேல வச்சு கேளுங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது நடுவுல எனக்கு தெரியும் அப்படின்னு குறுக்கிடாதீங்க. அப்படி நீங்க முழுமையா அவங்க பேசுறத உள்வாங்கி கேட்கும்போது அவங்க மனசுல ஒரு பயங்கரமான பாசிட்டிவான எண்ணம் வரும். பரவாயில்லையே, இந்த உலகத்துல எல்லாரும் அவங்க கதையை தான் பேசுறாங்க, ஆனா இந்த மனுஷன் நாம சொல்றத இவ்வளவு மதிச்சு கேக்குறாரே அப்படின்னு அவங்களுக்கே ஒரு பெருமை வரும். அந்த நிமிஷமே அவங்க உங்களை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க உங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசாமலேயே மத்தவங்கள உங்க பக்கம் இழுக்கிற முதல் மகா தந்திரம் இதுதான். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க பேசி முடிச்சதும் உடனே உங்க கதைய ஆரம்பிக்காதீங்க. அவங்க சொன்னதுல இருந்து ஏதாவது ஒரு சின்ன பாயிண்டை எடுத்து உங்க பேச்ச ஆரம்பிங்க. சார், நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த பாயிண்ட் ரொம்ப சூப்பரான பாயிண்ட், அதுல எனக்கு ஒரு சின்ன ஐடியா அப்படின்னு ஆரம்பிச்சு பாருங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அடடா, நாம சொன்னதை இவர் சும்மா கேட்கல, அப்படியே மைண்ட்ல ஏட்டி வச்சிருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் அது அவங்க வேதவாக்கா கேட்பாங்க. உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகும். இனிமே பேசும்போது அவசரப்படாதீங்க, நல்லா கவனிங்க. மௌனமா கேட்கறதுல இருக்கிற பவர் வேற எதுலயும் இல்ல. சாணக்கிய சூத்திரம்: வாய மூடுங்க, காத திறங்க.
எதிராளியின் மனச படிங்க, அப்புறம் உங்க வார்த்தைய விடுங்க. விதி 2, இனிமை எனும் ஆயுதம். இரண்டாவது விதி, இது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் நண்பர்களே. அதுதான் இனிமை. நம்ம ஊர்ல சில பேர் சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் ஏன் இப்படி மத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுற அப்படின்னு கேட்டா அவங்க ரொம்ப பெருமையா ஒரு டயலாக் விடுவாங்க. நான் எப்பவுமே உண்மையத்தான் பேசுவேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன், மூஞ்சில அடிச்ச மாதிரி வெட்டு 1 துண்டு 2ன்னு தான் பேசுவேன் அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்குவாங்க. ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? சத்தியம் பேசுவது தர்மம்தான், ஆனால் கசப்பான சத்தியத்தை கூட இனிமையாக பேசுவதுதான் உண்மையான ராஜதந்திரம். நாம நேர்மையா இருக்கோங்கிறதுக்காக மத்தவங்க மனச காயப்படுத்த நமக்கு எந்த உரிமையும் இல்ல. சாணக்கியர் அதுக்கு ஒரு செம்ம உதாரணம் சொல்றாரு பாருங்க. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தச்சரிகள் போறாங்க. அவங்க அங்க இருக்கிற மரங்கள்ல எதை முதல்ல வெட்டுவாங்க? நல்ல ஹைட்டா ஸ்ட்ரெயிட்டா நேரா நிக்குது பாத்தீங்களா, அந்த மரங்களைத்தான் முதல்ல குறி வச்சு வெட்டுவாங்க. ஆனா கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு கோணலா இருக்கிற மரங்களை இத வச்சு என்ன பண்றதுன்னு அப்படியே விட்டுட்டு போயிருவாங்க. அந்த மரங்கள் தப்பிச்சுக்கும். அதே போலத்தான் நண்பர்களே, நம்ம வாழ்க்கையிலையும் அழகுக்கு மீறிய நேர்மையும் முரட்டுத்தனமான பேச்சும் நமக்கு நண்பர்களை உருவாக்கி தராது. மாறாக தேவையில்லாத பகையையும் எதிரிகளையும் மட்டும்தான் அதிகமா உருவாக்கும். சரி, அப்போ சாணக்கியர் நம்மள பொய் சொல்றாரா? நிச்சயமா இல்ல. அவர் சொல்றது கசப்பான உண்மைகளை சொல்லும்போது கூட அதுல கொஞ்சம் சர்க்கரை தடவி சொல்லுங்கன்னு சொல்றாரு. இப்போ நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு உடம்பு முடியலனா கசப்பான மருந்து கொடுப்போம். அந்த மருந்தை அப்படியே கொடுத்தா குழந்தைங்க குடிக்குமா? கையில இருக்கிற கப்பை தட்டி விட்டுட்டு அழுந்து ஆர்ப்பாட்டம் பண்ணும். ஆனா அதே கசப்பு மருந்துல கொஞ்சம் தேனையோ இல்ல சர்க்கரையோ கலந்து கொடுத்தா சமத்தா குடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். மருந்தோட வேலையும் நடக்கும், குழந்தையோட மனசும் வலிக்காது. அதே மாதிரிதான் உண்மைகளும். இப்போ உங்க ஆபீஸ்ல உங்க ஜூனியர் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான். அவன்கிட்ட போய் எல்லாரும் முன்னாடியும் நீ செஞ்சது தப்புடா முட்டாள், உனக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு கத்துறதுக்கும், அவனை தனியா கூப்பிட்டு தம்பி நீ இந்த வேலையில ரொம்ப நல்ல எஃபர்ட் போட்டிருக்க, முயற்சி பண்ணிருக்க, ஆனா இந்த சின்ன இடத்துல இப்படி செஞ்சிருந்தா இன்னும் ரிசல்ட் பிரமாதமா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? ரெண்டுமே ஒரே விஷயம்தான். அவன் தப்பு பண்ணிட்டாங்கிறத அவனுக்கு புரிய வைக்கிறது தான். ஆனா நீங்க சொல்ற விதம் வேற. முதல் விதத்துல நீங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசும்போது அவன் உங்க எதிரியா மாறுவான், உங்ககிட்ட இருந்து எப்ப தப்பிக்கலான்னு பாப்பான். ஆனா இரண்டாவது விதத்துல நீங்க பக்குவமா சொல்லும்போது அவனுக்கு உங்க மேல ஒரு தனி மரியாதையும் விசுவாசமும் வரும். அவன் உங்க லைஃப் டைம் விசிறியா மாறுவான். உங்க நாக்குல விஷம் வேணாம் நண்பர்களே, தேன் இருக்கட்டும். அதுக்காக நான் உங்களை ஐஸ் வைக்கவோ பொய் சொல்லி மத்தவங்களை ஏமாத்தவோ சொல்லல. சொல்ல வர்ற கருத்து 100% உண்மையா இருக்கட்டும். ஆனா அதை எதிராளி ஏத்துக்கிற மாதிரி பக்குவமா சொல்ல பழகுங்க. அதுதான் இந்த உலகத்தை ஆள்றதுக்கான உண்மையான சாணக்கிய தந்திரம். இனிமே யாராவது உங்ககிட்ட வந்து நான் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவேன் அப்படின்னு சீன் போட்டா அவங்களுக்கு சாணக்கியரோட இந்த காடு மற்றும் தச்சர் கதையை சொல்லி புரிய வைங்க. விதி 3, இடத்தை அறிந்து பேசு. 3வது விதி இதுதான் நண்பர்களே, நம்மளோட உண்மையான புத்திசாலித்தனத்தை இந்த உலகத்துக்கு காட்டுற இடம். நம்ம ஊர்ல பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? இடம் பொருள் ஏவல் அப்படின்னு. நாம என்ன பேசுறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை எந்த இடத்துல யார்கிட்ட பேசுறோங்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். சாணக்கியர் அவரோட அர்த்த சாஸ்திரத்துல ரொம்ப கச்சிதமா ஒரு வரியில சொல்றாரு, அறிவாளிகள் சபையில் அறிவாக பேசு, மூடர்கள் சபையில் மௌனமாக இரு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லா இடத்துலயும் நாம ஒரே மாதிரி சீன் போடக்கூடாது, ஒரே மாதிரி நம்ம கெத்த காட்டக்கூடாது. இப்ப நாம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம்னு வச்சுப்போம். அங்க எல்லாரும் பட்டு புடவை பட்டு வேஷ்டி கட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல போய் நீங்க உட்கார்ந்து அடடா நேத்து நியூஸ்ல பாத்தீங்களா, அந்த ஆக்சிடென்ட்ல எத்தனை பேர் செத்துட்டாங்க தெரியுமா, இந்த உலகம் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு அப்படின்னு சோக கதையை பேசிட்டு இருந்தா அங்க இருக்கிறவங்க உங்களை எப்படி பாப்பாங்க? யாரா இவன் சுபகாரியத்துல வந்து இப்படி அவசகுணமா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களை திட்டுவாங்க. அதே மாதிரி கடவுள் புண்ணியத்துல யாருக்கும் அப்படி நடக்கக்கூடாது. ஆனா ஒரு துக்க வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுப்போம். அங்க எல்லாரும் ரொம்ப சோகமா அழுதுட்டு இருப்பாங்க. அங்க போயிட்டு நீங்க மொபைல் போன்ல வந்த ஒரு மொக்க வாட்ஸ்அப் ஜோக்க மத்தவங்க கிட்ட சொல்லி விழுந்து விழுந்து சிரிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா உங்களை விட ஒரு கேவலமான மனுஷன் அந்த உலகத்திலே இருக்க முடியாது. உங்களை அடிச்சு துரத்தாததுதான் மிச்சம். இன்னொரு உதாரணம் சொல்றேன். உங்க ஆபீஸ்ல உங்க பாஸ் கிட்ட பேசும்போது நீங்க எவ்வளவு பணிவாவும் மரியாதையாவும் ரொம்ப ப்ரொஃபஷனலாவும் பேசணும்.
ஆனா அதே பணிவும் பயமும் உங்க கூட இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது இருக்கக்கூடாது. நண்பன் கிட்ட பேசும்போது நம்ம ஜாலியா ஏன்னா மச்சான் எப்படி இருக்க அப்படின்னு உரிமையோட பேசுறதுல தான் கெத்து இருக்கு. பாஸ் கிட்ட நண்பன் மாதிரி பேசினாலும் தப்பு, நண்பன் கிட்ட பாஸ் மாதிரி பேசினாலும் தப்பு. நம்மள பல பேர் மத்தவங்க முன்னாடி போயிட்டு பல்பு வாங்குறதுக்கு முக்கிய காரணமே இதுதான் நண்பர்களே. சம்பந்தமே இல்லாத இடத்துல சம்பந்தமே இல்லாத நேரத்துல ஆப்போசிட்ல இருக்கிறவனோட மூடு என்னன்னே தெரியாம எதையாவது உளறி வச்சிடுறது, அப்புறம் மத்தவங்க நம்மள மதிக்கலையேன்னு வருத்தப்படுறது. இனிமே நீங்க எந்த ஒரு இடத்துலயும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசுக்குள்ளேயே ஒரு செகண்ட் யோசிச்சு இந்த 3 கேள்விகளை கேட்டுக்கோங்க. இது பேச வேண்டிய கரெக்டான இடமா? இது நாம பேச வேண்டிய சரியான நேரமா? நாம சொல்ல வர்ற விஷயத்த எதிராளி கேட்கிற மனநிலையில இப்போ இருக்கானா? இந்த 3 கேள்விக்கும் உங்க மனசாட்சி ஆம் கண்டிப்பா பேசலாம் அப்படின்னு கிரீன் சிக்னல் கொடுத்தா மட்டும் உங்க வாயை தரங்க. இல்லனா ஒண்ணுமே பேசாம அமைதியா அங்க நடக்கிறத மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருங்க. அதுதான் உங்களுக்கும் உங்க கௌரவத்துக்கும் கெத்து. நண்பர்களே, தகுதியற்ற இடத்துல நீங்க பேசுற எவ்வளவு தகுதியான பேச்சு கூட குப்பைக்கு தான் போகும். ஒரு விலை உயர்ந்த வைரத்தை கொண்டு போய் ஒரு வைரம் வியாபாரி கிட்ட காட்டுங்க, அவன் அதோட மதிப்பை தெரிஞ்சு கோடி ரூபாய் கொடுப்பான். ஆனா அதே வைரத்தை கொண்டு போய் ஒரு பழைய இரும்பு கடைக்காரங்கிட்ட காட்டினீங்கன்னா, இது ஏதோ ஒரு கலர் கல்லுப்பா, ஒரு 10 ரூபா வேணா தரேன் அப்படின்னு தான் சொல்லுவான். அது வைரத்தோட தப்பு இல்ல, நாம காட்டின இடத்தோட தப்பு. அதனால இடத்தை எறிந்து பேசுங்க, உங்க மதிப்பு என்னைக்குமே குறையாது. விதி 4, சுருக்கமாக பேசு. 4வது விதி இது ரொம்ப பவர்ஃபுல்லானது நண்பர்களே. அதுதான் குறைவாக பேசு. அதாவது கம்மியா பேசி உங்க பவரை காட்டுறது. உலகத்துல இருக்கிற ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரம் என்ன தெரியுமா? அதிகமா பேசுறவன் எப்பவுமே எங்கேயாவது ஒரு இடத்துல எதையாவது உளறி கொட்டி மாட்டிக்கிட்டு முழிப்பான். இது சாணக்கியரோட ஒரு மிக முக்கியமான கோல்டன் ரூல். நம்ம வாழ்க்கையில வார்த்தைகளை எப்பவுமே அளந்து பேசணும் நண்பர்களே. இப்போ நாம கடைக்கு போய் தங்கம் வாங்குறோம்னு வச்சுப்போம். அந்த தங்கத்தை நாம எப்படி வாங்குவோம்? கிலோ கணக்குலயா அள்ளிட்டு வருவோம்? இல்ல, கிராம் கணக்குல மில்லிகிராம் கணக்குல அந்த தராசுல வச்சு ரொம்ப கவனமா அளந்து வாங்குவோம். ஏன்னா தங்கம் ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருள். அதே மாதிரிதான் நண்பர்களே, உங்க வாயில இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பேசுற மத்தவங்களுக்கு ஒரு விலையுயர்ந்த தங்கம் மாதிரி இருக்கணும். அதை நீங்க அள்ளி அள்ளி வீசுனீங்கன்னா அதுக்கு இருக்கிற மதிப்பு போயிடும். நாம மணிக்கணக்கா மொக்க போடுறத விட நச்சுன்னு 4 வார்த்தை பேசினா அது எதிராளியோட மனசுல ஆழமா பதியும். சாணக்கியர் அவரோட அர்த்த சாஸ்திரத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயத்த சொல்றாரு. மூடர்கள் தான் அதிகம் பேசுவார்கள், ஆனா அறிவாளிகள் மௌனத்தை ஒரு மிகச்சிறந்த ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா ரகசியமும் உங்க பலவீனமும் வெளியே வந்துடும். ஆனா நீங்க அமைதியா இருக்கும்போது ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு ஒரு பயம் வரும். இவன் என்ன யோசிக்கிறான், இவன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியாம அவன் மண்டை காய ஆரம்பிக்கும். அதுதான் மௌனத்தோட பவர். தேவைக்கு அதிகமா ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க நண்பர்களே. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு துப்பாக்கி குண்டு மாதிரி வெயிட்டா இருக்கணும். துப்பாக்கியில இருக்கிற எல்லா குண்டுகளையும் நாம சும்மா வேஸ்ட் பண்ண மாட்டோம்ல, குறி பார்த்து சுடுவோம். அதே மாதிரிதான் வார்த்தைகளும். வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கிறவங்கள யாருக்குமே பிடிக்காது. நம்ம ஆபீஸ்லயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயோ யாராவது ஒருத்தன் அப்படி இருப்பான். அவன் பேச ஆரம்பிச்சாலே எல்லாரும் மெதுவா மொபைல் போனை எடுக்க ஆரம்பிப்பாங்க, இல்லன்னா எப்படா இவன் பேச்ச முடிப்பான் அப்படின்னு கடிகாரத்தை பாப்பாங்க. ஆனா ரொம்ப கம்மியா பேசுறவங்க, சும்மா அமைதியா இருக்கிறவங்க எப்பவாவது ஒரு தடவை வாயை திறக்கும் போது அங்க இருக்கிற மொத்த சபையே நிமிர்ந்து உட்காரும். எல்லாரோட கவனமும் அவன் மேல திரும்பும். அடடா, இவ்வளவு நேரம் பேசாம இருந்தாரே, இப்போ இவர் என்னதான் சொல்ல போறாருன்னு எல்லாரும் ஆர்வமா காது கொடுத்து கேட்பாங்க. உங்க பேச்சுக்கு மதிப்பு வேணும்னா உங்க வார்த்தைகளை ரொம்ப சிக்கனமா செலவு பண்ணுங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அதிகமா பேசினாதான் நாம பெரிய அறிவாளின்னு மத்தவங்க நம்புவாங்கன்னு. ஆனா உண்மை அது இல்ல நண்பர்களே. கம்மியா பேசி நச்சுன்னு பேசுறவன் தான் உண்மையான சாணக்கியன். இனிமே நீங்க 4 பேர் இருக்கிற இடத்துக்கு போறீங்கன்னா முதல்ல எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு கவனிங்க. கடைசியா உங்க பாயிண்ட ஒரே ஒரு வரியில ஆனா வெயிட்டா நச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருங்க. அப்புறம் பாருங்க உங்களுக்கான மதிப்பு எப்படி ஏறுதுன்னு. விதி 5, ரகசியம் காத்தல். 5வது விதி இதுதான் நண்பர்களே. இந்த உலகத்துல நீங்க நிம்மதியா வாழவும் ஜெயிக்கவும் தேவையான உங்களுக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் அதுதான் ரகசியம். நம்மில் பல பேர் நினைச்சிட்டு இருக்கோம் நல்லா சரளமா மடை திறந்த வெள்ளம் மாதிரி பேசுறது மட்டும்தான் பேசுற கலை அப்படின்னு. ஆனா சாணக்கியர் சொல்றாரு, எதை பேசணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட எதை பேசக்கூடாது, எந்த விஷயத்த மூடி மறைக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் உலக மகா கலை.
நம்மள பல பேர் என்ன பண்றோம், ஒரு சின்ன சந்தோஷமோ இல்ல ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து ரொம்ப பாசமா பேசுற மாதிரி நடிச்சாலோ போதும், உடனே ஒரு ஆர்வக் கோளாறுல நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட கொட்டிடுவோம். மச்சான், என் சம்பளம் எவ்வளவு தெரியுமா, எங்க வீட்ல என்னென்ன சொத்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கு தெரியுமா, என்னோட அடுத்த பிளான் என்ன, நான் அடுத்து என்ன பிசினஸ் பண்ண போறேன்னு யாருக்கும் தெரியாது, உன்கிட்ட மட்டும் சொல்றேன் அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே வாந்தி எடுத்துடுவோம். சாணக்கியர் இதுக்குத்தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பயங்கரமா நம்மளை எச்சரிக்கிறார். உன் ரகசியம் உன் தொண்டை குழி வரைக்கும் தான் பத்திரமா இருக்கணும், அது பற்களை தாண்டி வெளியே வந்துட்டா அது உனக்கு யமன். அதாவது உங்க மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அந்த ரகசியம் உங்களுக்கு அடிமை, அது உங்க வாயை தாண்டி வெளியே வந்துட்டா நீங்க அந்த ரகசியத்துக்கு அடிமையாயிடுவீங்க. அதுக்கப்புறம் அவன் எப்போ அதை வெளியே சொல்லுவானோன்னு நீங்க பயந்து பயந்து சாகணும். இன்னொரு முக்கியமான உண்மை என்ன தெரியுமா நண்பர்களே, உங்க பலவீனத்தை யார்கிட்டையும் என்னைக்குமே சொல்லாதீங்க. எனக்கு இந்த விஷயத்துல பயம் ஜாஸ்தி, என் வீட்ல இருக்கிறவங்க தான் என்னோட வீக்னஸ் அப்படின்னு நீங்க சொல்ற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதத்தான் எதிராளி கரெக்டா நோட் பண்ணி வைப்பான். அது மட்டும் இல்லாம உங்க வருங்கால லட்சிய திட்டங்களை யார்கிட்டையும் முன்கூட்டியே சொல்லாதீங்க. ஏன்னா இன்னைக்கு உங்க தோள்ல கை போட்டுட்டு சிரிச்சு பேசுற நண்பனா இருக்கிறவன் நாளைக்கு சூழ்நிலை மாறும்போது உங்களுக்கு பெரிய எதிரியா மாறலாம். அன்னைக்கு நீங்க ரொம்ப நம்பிக்கையோட சொன்ன ரகசியம்தான் உங்களுக்கு எதிரான ஒரு ஆபத்தான ஆயுதமா அவன் கையில் மாறும், உங்க முதுகிலேயே குத்துவான். ஒரு சிறந்த பேச்சாளன், ஒரு சாமர்த்தியசாலி தன்னை ஒரு திறந்த புத்தகமா ஓபன் புக்கா யார்கிட்டையும் என்னைக்குமே காட்டிக்க மாட்டான். அவன்கிட்ட எப்பவுமே ஒரு சின்ன மர்மம் இருக்கணும், ஒரு புதிரான தன்மை இருக்கணும். இவன் அடுத்து என்ன பண்ண போறான்னு யாருக்கும் தெரியாதுப்பா அப்படின்னு மத்தவங்க உங்களை பார்த்து யோசிக்கணும். அதுதான் உங்களுக்கான ஒரு கெத்து. சாணக்கியர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு ஆமை இருக்கு பாத்தீங்களா, அது ஆபத்து வரும்போது அதோட கை கால்களை ஓட்டுக்குள்ள எப்படி இழுத்து மூடிக்குமோ அதே மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான பேச்சாளன் அவனோட ரகசியங்களை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கணும். எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்க, எதை மறைக்கணுமோ அதை ரொம்ப சாமர்த்தியமா உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வைங்க. அதுக்காக நீங்க எல்லாரையும் சந்தேகப்படணும்னு நான் சொல்லல, ஆனா உங்க வாழ்க்கையோட முக்கியமான முடிவுகளையும் ரகசியங்களையும் மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணி அவங்க கிட்ட உங்க ரிமோட் கண்ட்ரோல கொடுத்துடாதீங்க. அதுதான் சாணக்கியரோட உண்மையான ராஜதந்திரம். இனிமே யாராவது உங்ககிட்ட வந்து ரொம்ப குசலம் விசாரிச்சு உங்க பர்சனல் விஷயத்தை தோண்ட ஆரம்பிச்சா சாணக்கியரோட இந்த ரகசிய விதியை ஞாபகப்படுத்திக்குங்க, வாயை இருக்க மூடிக்குங்க. விதி 6, உடல் மொழி எனும் மேஜிக். 6வது விதி இதுதான் நண்பர்களே, பேசுற கலையிலேயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய மேஜிக். அதுதான் நம்மளோட உடல் மொழி, அதாவது பாடி லாங்குவேஜ். நம்மள பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நாம பேசுறதுங்கிறது வெறும் நம்ம வாயில இருந்து வர்ற சத்தமும் வார்த்தைகளும் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது இல்ல நண்பர்களே. உங்க வாயை திறந்து நீங்க பேசுறதுக்கு முன்னாடியே உங்க உடம்பு எதிராளிகிட்ட பேச ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க ஒருத்தர்கிட்ட பேசுறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க பேசும்போது தலைய குனிஞ்சிட்டு தரைய பார்த்துட்டு பேசுறீங்களா, இல்ல பயத்துல கைகளை பிசைஞ்சிட்டு நகத்தை கடிச்சிட்டு பேசுறீங்களா, இல்ல அவன் முகத்தை பார்க்க பயந்துட்டு வேற எங்கேயோ வானத்தை பார்த்துட்டு பேசுறீங்களா? அப்படின்னா நீங்க என்னதான் உலக மகா தத்துவத்தையே பேசினாலும், நீங்க பேசுறது 100% உண்மையாகவே இருந்தாலும் யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க நண்பர்களே. அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடும் தெரியுமா? இவனுக்கு ஏதோ பயம் இருக்கு, இல்லனா நம்ம கிட்ட ஏதோ பொய் சொல்லி சமாளிக்கிறான் அப்படின்னு உங்களை ரொம்ப அசால்ட்டா எடை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. சாணக்கியர் அவரோட அர்த்த சாஸ்திரத்துல ரொம்ப கம்பீரமா ஒரு வரியில சொல்றாரு, காட்டுக்கு ராஜாவான சிங்கத்தின் பார்வை எப்படி தீர்க்கமா இருக்குமோ அப்படி இருக்க வேண்டும் உன்னுடைய பார்வை. ஒரு சிங்கம் அதோட இரைய பார்க்கும்போது எப்படி ஒரு தீர்க்கமான ஒரு கூர்மையான பார்வைய பார்க்கும், அதே மாதிரி ஒரு கம்பீரம் உங்க பார்வையில இருக்கணும். நீங்க யார்கிட்ட பேசினாலும் சரி, அவங்க பெரிய பாஸா இருக்கலாம், இல்ல ரோட்ல போற சாதாரண மனுஷனா இருக்கலாம், யார்கிட்ட பேசினாலும் அவங்க கண்ணை நேரா பார்த்து பேசுங்க, ஐ கான்டாக்ட். அப்படி நீங்க பேசும்போதுதான் நீங்க சொல்ற விஷயம் உங்களுக்கே முதல்ல முழுசா நம்பகத்தன்மையா இருக்குன்னு மத்தவங்களுக்கு புரியும். அடுத்ததா உங்க உடம்ப ரொம்ப முக்கியமா கவனிங்க. பேசும்போது கூன் போட்டுட்டு தோலை சுருக்கிட்டு பேசாதீங்க. முதுக நேரா வச்சு நெஞ்ச நிமிர்த்தி ஒரு ராஜா மாதிரி நிமிர்ந்து நின்னு பேசுங்க. உங்க கைகளை சும்மா பாக்கெட்டுக்குள்ளேயோ இல்ல பின்னாடியோ கட்டி வைக்காம நீங்க சொல்ல வர்ற பாயிண்ட்டுக்கு ஏத்த மாதிரி கைகளை திறந்து சைகை காட்டி பேசுங்க. அது உங்க பேச்சோட எஃபெக்ட பல மடங்கு அதிகமாக்கும். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியம் சொல்றேன்,
உங்க முகத்துல எப்பவுமே ஒரு சின்ன லேசான புன்னகை இருக்கட்டும். அதுக்காக இழிச்சிட்டே இருக்கணும்னு நான் சொல்லல. ஆனா ஒரு இயல்பான புன்னகையோட நீங்க பேச ஆரம்பிக்கும்போது ஆப்போசிட்ல இருக்கிறவனோட மொத்த கோபமும் ஈகோவும் அப்படியே காணாம போயிடும். அவன் உங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிப்பான். அந்த தீர்க்கமான பார்வையும் நேரான நிமிர்ந்த உடல் அமைப்பும் தான் உங்க மேல எதிராளிக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்கும். அப்பா, இவன் சொல்றதுல ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குப்பா, இவன் சும்மா லோக்கல் ஆள் இல்ல, இவன் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. வார்த்தைகள் காத்துல கரைஞ்சு போயிடும் நண்பர்களே. ஆனா நீங்க கொடுத்த அந்த பார்வை, உங்க முக பாவனை, உங்க கைகளின் அசைவு, இதுதான் அவங்க மனசுல ரொம்ப நாளைக்கு நிக்கும். அதனாலதான் சாணக்கியர் சொல்றாரு, உங்க வார்த்தைகளை விட உங்க கண்கள் அதிகமா பேசணும். இனிமே நீங்க எந்த ஒரு மேடையில ஏறினாலும் சரி, இல்ல 4 பேர் முன்னாடி பேசினாலும் சரி, உங்க பாடி லாங்குவேஜ்ல அந்த சாணக்கியரோட சிங்க பார்வையை கொண்டு வாங்க. விதி 7 கேள்வியால் மடக்கு. கடைசி மற்றும் 7வது விதி இதுதான் நண்பர்களே. நீங்க எந்த ஒரு விவாதத்திலேயோ பஞ்சாயத்திலேயோ இல்ல ஆபீஸ் மீட்டிங்லயோ உட்கார்ந்திருக்கும்போது உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாத அளவுக்கு உங்களை உயர்த்த போற ஒரு அக்மார்க் சாணக்கிய டெக்னிக். அதுதான் கேள்வி கேள். நம்மள பல பேரோட பலவீனம் என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட வந்து ரொம்ப கோபமா இல்ல வேகமா ஒரு கேள்வி கேட்டா நாம உடனே பயந்து போய் பதட்டத்துல திக்கி திணறி முகம் எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து முழிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஐயோ, இவன் கேட்ட கேள்விக்கு நாம இப்போ என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தடுமாறுவோம். ஆனா இனிமே அந்த தப்பை நீங்க பண்ணவே கூடாது நண்பர்களே. யாராவது உங்களை மடக்கி ஒரு கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல யோசிக்காதீங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு பதிலா நீங்க ஒரு புத்திசாலித்தனமான கேள்வியே அவங்க பக்கமே திருப்பி போடுங்க. சாணக்கியர் அவரோட அர்த்த சாஸ்திரத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு விவாதத்தில் சரியான நேரத்தில் கேட்கப்படும் சரியான கேள்வி பாதி விடைக்கு சமம். அதாவது நீங்க கேட்கிற அந்த ஒரு கேள்வி எதிராளியோட வாயை அடைச்சிடும், அவனோட மொத்த அட்டாக்கையும் அது தடுத்துடும். இப்போ உங்க எல்லாருக்கும் புரியிற மாதிரி ஒரு பிராக்டிக்கலான உதாரணம் சொல்றேன். உங்க ஆபீஸ்ல உங்க பாஸ் பயங்கர கோபத்துல உங்க டேபிளுக்கு வராரு. வந்து எல்லாரும் முன்னாடியும் சத்தமா கேக்குறாரு, நீங்க ஏன் இன்னும் நான் கொடுத்த வேலையை முடிக்கல, எவ்வளவு நேரம் தான் எடுத்துப்பீங்க அப்படின்னு கேக்குறாருன்னு வச்சுப்போம். நீங்க உடனே பயந்து போய், மன்னிச்சிருங்க சார், அது லேட் ஆயிடுச்சு சார், இப்ப பண்ணிடுறேன் சார் அப்படின்னு இழுத்தீங்கன்னா அவரோட கோவம் இன்னும் அதிகமாகும், உங்களை இன்னும் மட்டம் தட்டுவாரு. ஆனா அதுக்கு பதிலா நீங்க சாணக்கியம் சொன்ன இந்த தந்திரத்தை பயன்படுத்தி முகத்துல ஒரு சின்ன புன்னகையோட இப்படி கேளுங்க, சார், நீங்க கொடுத்த வேலையை நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எந்த தப்பும் இல்லாம முடிக்கணும்னு தான் இப்ப வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நான் கடமைக்குன்னு அவசரமா முடிச்சு தப்பா சப்மிட் பண்ணட்டுமா, இல்ல இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் எடுத்துக்கிட்டு எந்த தப்பும் இல்லாம பக்காவா பண்ணணுமா சார், நீங்களே சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. இப்ப பாருங்க, பாஸ் இப்போ யோசிக்க ஆரம்பிப்பாரு. ஆமாம்ல, தப்பா பண்ணா கம்பெனிக்கு தான் நஷ்டம், சரியா பண்றது தானே முக்கியம் அப்படின்னு அவரோட மைண்ட் வாய்ஸ் பேசும். உடனே அவரோட கோபம் குறைஞ்சு, சரி ஓகே, இன்னும் 1/2 மணி நேரத்துல முடிச்சிட்டு வந்து என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த கேப்ல நீங்க வேலையை பக்காவா முடிச்சு ஜீச்சிடலாம். சரியான நேரத்துல சரியான கேள்வியை கேட்க தெரிஞ்சவன் தான் உண்மையான சாணக்கியன். எதிராளி கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லியே நம்ம வாழ்க்கையே வீணடிச்சிடக்கூடாது நண்பர்களே. நாம கேள்வி கேட்டு மத்தவங்களை யோசிக்க வைக்கணும். முடிவுரை: வார்த்தையே வாழ்க்கை. நண்பர்களே, இவ்வளவு நேரம் நாம ஒரு மிகப்பெரிய அற்புதமான அறிவு பயணத்தை முடிச்சிருக்கோம். பேச்சுங்கிறது சும்மா ஏதோ வாய்க்கு வந்ததை பேசிட்டு போற சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு தவம், அது ஒரு கலை. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் அவங்க கிட்ட இருக்கிற திறமையால மேல வராம, பேச தெரியாத ஒரே காரணத்துக்காக இன்னும் கீழேயே இருக்காங்க. ஆனா சுமாரான திறமை இருந்தும் செம்மையா பேச தெரிஞ்சவங்க இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காங்க. சாணக்கியர் 230 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரகுப்தனுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த 7 விதிகளையும் எப்பவுமே உங்க மனசுல ஆழமா ஒரு கல்வெட்டு மாதிரி பதிச்சு வச்சுக்கோங்க. காது கொடுத்து கேளுங்கள், மத்தவங்க பேசுறத முழுசா கவனிங்க, இனிமையாக பேசுங்கள், கசப்பான உண்மைகளையும் தேன் கலந்து சொல்லுங்க, இடமறிந்து பேசுங்கள், எந்த இடத்துல எதை பேசணும்னு விவேகத்தோட இருங்க, சுருக்கமாக பேசுங்கள், வார்த்தைகளை தங்கத்தை விட அதிகமா சிக்கனமா செலவு பண்ணுங்க, ரகசியம் காத்து பேசுங்கள், உங்க பலவீனத்தையும் திட்டங்களையும் தொண்டை குழிக்குள்ளேயே பூட்டி வைங்க, கண் பார்த்து பேசுங்கள், உங்க சிங்க பார்வையாலையும் உடல் மொழியாலையும் மத்தவங்கள மிரள வைங்க, கேள்வி கேட்டு பேசுங்கள், உங்கள மடக்க நினைப்பவர்களை உங்க கேள்விகளாலேயே மடக்குங்க. இந்த 7 விதிகளையும் நீங்க கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. இத உங்க டெய்லி லைஃப்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க ஆபீஸ்ல, உங்க வீட்ல கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி செஞ்சு பாருங்க. உங்க பேச்சுல ஒரு பெரிய மேஜிக் நடக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்க மத்தியில உங்களுக்கான மதிப்பு சுமார் ராக்கெட் மாதிரி எகுரும். அப்புறம் யாருமே உங்கள ரொம்ப சாதாரணமா எடை போடவே மாட்டாங்க.
சாணக்கியர் சொன்ன அந்த ஒரு வரியை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க நாக்கு உங்க கட்டுப்பாட்டுல இருந்தா இந்த உலகமே உங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். வாங்க நண்பர்களே, சாணக்கியர் காட்டிய வழியில நாமளும் நடப்போம். நம்மளோட அன்பான புத்திசாலித்தனமான வார்த்தைகளால இந்த உலகத்தையே வெல்வோம். இந்த உரை உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தையாவது விதைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஐ எம் a மாஸ்டர் ஸ்பீக்கர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க மனசுக்குள்ளேயும் அதை ஆழமா சொல்லிக்கோங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பவர்ஃபுல் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன். நன்றி, வணக்கம்.